வலிக்கணுமா? வணக்கம் வணக்கம் ம். ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை நேரம் வணக்கம் எல்லாருக்கும். ஆ. காலையில் இது சிக்கன் பிரியாணி போடலாம். அடுத்த மாதம் வர்ற மாதம் புரட்டாசி மாதம் வருது. அடுத்த மாதமா? ஆ. இன்னைக்கு ஆவணி 25 26 இருக்கும்னு நினைக்கிறேன். ம். இன்னும் 4-5 நாள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ புரட்டாசி மாதம் அசைவம் சாப்பிட மாட்டீங்களா? அசைவம் சாப்பிட மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ம். புரட்டாசி பெருமாளுக்கு உகந்தது. ம். அதனால் அந்த மாதம் சாப்பிட்றதில்ல. அப்போ அந்த மாதம் தான் இந்த காலையில் இது பண்ணுறதா மம்மி? ஆமாம், அந்த புரட்டாசி மாதம் தான் சனிக்கிழமை பெருமாள் கோயிலில் எல்லாம் விசேஷம் பண்ணுவாங்கல்ல. காலையில் வெள்ளனை எழுந்திரிச்சு என்ன மம்மி பண்ணுவாங்க? சாமியை கும்பிட்டுட்டு சாமி கும்பிடுவா, விளக்கேற்றி துளசி போட்டு தீர்த்தம் வச்சு சாமிக்கிட்ட ஒரு இது கிண்ணத்தில் ஒரு சட்டியில் தண்ணி வச்சு ஒரு டம்ளரில் அதில் துளசியை போட்டு தினம் காலையில் குளிச்சுட்டு அந்த விளக்கேற்றி சாமியை கும்பிட்டு அந்த துளசியை எடுத்து தீர்த்தத்தையும் குடிச்சிட்டு வந்து இது பண்ணுவோம் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில. சரி, துளசி போட்டு வச்சுருவாங்க. அது ஏன் வெள்ளை எழுந்திரிச்சு பண்ணணும்? அது வந்து அந்த நேரம் தான் சாமிக்கு உகந்த நேரமா? வெள்ளனா எந்திரிச்சு பண்ண வேண்டாம். ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு முழுகிட்டு துளசியை போட்டு அந்த தீர்த்தம் வச்சு அந்த தீர்த்தம் அவ்வளவு இது துளசி போடுறதுனால அவ்வளவு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் அதுல. சாமி கிட்ட வச்சுட்டு அது நம்ம இது ஒரு துளசி கொஞ்சம் தீர்த்தம் குடிச்சோம்னா அவ்வளவு உடம்புக்கு வெள்ளம் கிடைச்ச மாதிரி இருக்கும். பெருமாள் கோயிலையும் அதானே தரீங்க, துளசி தீர்த்தம் தானே தரீங்க. அதில் பச்சை கற்பூரம் போடலாம். இது சில கோயிலில் பெருமாள் கோயிலில் துளசியை செடியே நட்டுருக்காங்க, அதை பறித்து சட்டியில் கொடுக்குவாங்க. ஒரு வாட்டி பெருமாள் கோயில் உகந்த மாதம் தான் புரட்டாசி மாதம். நாங்கள் கார்த்திகை மாதமும் சாப்பிட மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை. புரட்டாசி மாதம் பிடிக்கலாம்ட்டு பிடிக்கிறது இப்போல்லாம். அது பிடிச்சி கொஞ்சம் பரவாயில்ல, நோய் நொடி இல்லாமல் இருக்கு. இல்லைனாக்கா நோய் நொடி வந்து அமுக்கிடும். இதெல்லாம் இப்போ மாதத்தில் மம்மி எத்தனை விரதம் வருது? அந்த லட்சுமி விரதம், அந்த விரதம், இந்த விரதம்னு எல்லாம். ஏகாதசி விரதம் இருப்பாங்க ஒவ்வொருத்தர். அதெல்லாம் மாதம் மாதம் வரும். ஏகாதசி, சஷ்டி, அப்புறம் என்ன வரும், சஷ்டி, இதெல்லாம் மாதம் மாதம் வரும். அமாவாசை பௌர்ணமி. ஆமாம், அமாவாசை பௌர்ணமி, சஷ்டி, கார்த்திகை. கார்த்திகையில மாதம் மாதம் வரும். ஆனால் திருக்கார்த்திகை ஒன்றுதான் ஃபேமஸ்ஸு. மிச்ச கார்த்திகை இந்த சும்மா வடிக்கிறவங்க கோயிலில் வடிச்சு போடுவாங்க. இவங்க வீட்டு கோயிலெல்லாம் கார்த்திகைக்கு தானே சாப்பாடு. முருகன் கோயில் கார்த்திகைக்கு தான் சாப்பாடு. ஒவ்வொருத்தரும் புள்ளிக்கார பங்காளி வீடு ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு மாசமா. அது ரொம்ப நல்லது. நம்ம பங்காளி வீட்லயே அப்படிலாம் பண்ணா என்ன பரவாயில்ல. நம்ம பங்காளி ஆனால் தேர் திருவிழாக்கு வடிக்கிறாள் மம்மி. எல்லா ஊர்லயும் தான் வடிக்கிறாங்க. இல்ல, தேருக்கு ஆறாம் திருவிழாலேருந்து போயிடலாம்ல. ஆறாம் திருவிழா போனோம்னா இங்க 3 வேளையும் சாப்பாடா? இல்ல எந்த 3 வேளையும் சாப்பாடு. 3 வேளையும் சாப்பாடு சாப்பிட்டுட்டு சாமியை மட்டும் கும்பிட்டு வந்துடலாம். ஏன்னா அது வெளியூர்ல இருந்து வரவங்க திருவிழா பார்க்கணும். திருவிழாவுக்காக வந்து அவங்க எடுத்து பிடிச்சி பண்ண முடியாது. அந்த ஒரு 6ஆம் திருவிழாவில இருந்து. அதனால அவங்களுக்காக வேண்டிட்டு பண்றது. இதெல்லாம் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போய் சாப்பிட்டு திருவிழாவை பார்க்கலாம், திருவிழாவுக்கு போகலாம். ஆனா வந்து இதெல்லாம் இப்போ ஒரு 3-4 வருஷமா தான் இருக்கு. அதெல்லாம் அதுக்கு முன்னாடி எல்லாம் கிடையாது. அதுக்கு முன்னாடி அவங்க வீட்லயும் ராயவரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் கார் கண்ணி அத்தனை நிக்கும். ஒரு வீட்டுக்கே 4 கார் நிக்கும் ராயவரம்லாம் டயத்துல. ஆமா, எல்லாரும் வந்திருப்பாங்க. அவ்வளவு பேரும் வந்துருவாங்க. இப்ப ராயவரம் திருவிழாவெல்லாம், காரண்டு காத்தன் திருவிழா, ராயவரம் திருவிழாவெல்லாம் 50 பேரும் எங்கெங்க இருக்கவங்க எல்லாம் வந்துருவாங்க. அதனாலதான் அந்த ஊர் செழிப்புமா இருக்கு. கானாடு கத்தானே அப்படித்தானா? கானாடு கத்தானே அப்படித்தான். ஆனா மம்மி ராயவரத்துல மட்டும் தண்ணி மட்டும் குறைஞ்சு வேணா கிடக்குமே தவிர தண்ணி இல்லாம இருக்காதுல்ல? ஆமா, இல்ல ராயவரத்துல எல்லா ஊர்னிலையுமே. ஆமா, இப்ப அந்த விநாயகர் கிட்ட இருக்க ஊரணியும் சரி, அந்த இது நம்ம வீட்டுக்கிட்ட போற வழியில இருக்க ஊரணியும் சரி, தண்ணியே வத்துறது இல்ல. ஏதோ ஒரு சக்தி, சாமியோட சக்தியிலே. ஆமா. ஆனா அரிமளம்லாம் தண்ணி. ராயவரம் ஊர் நல்ல ஊர் தான், செழிப்புமான ஊர் தான். எல்லாருமே வசதியா தான் இருப்பாங்க. செட்டியாருக்கு வசதின்னா சாதாரண வசதி கிடையாது, பயங்கரமான கிரேட் வசதி. வசதினா அதுக்கு வந்து பூர்வீகத்தை எடுக்கல, ஆனா இங்க சம்பாதிக்கிறது நல்லா சம்பாதிக்கிறாங்க. சம்பாத்தியமும் நல்லா இருக்கு. அதனால அப்படியே இருக்கு. அப்படியே இருக்கு.
ராயவரம் காணடி கத்தானம் அதே மாதிரி தான், எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க காணடி கத்தானம். ஆமா. ஆனால் நம்ம அரிமளம் வெறும் ஒண்ணுமே சரியில்லாத இங்கே அரிமளத்துல இருக்கு. ஆனால் காணடி கத்தான் வந்து நம்மளுக்கு அவ்வளோ தூரம் பழக்கம் இல்லை. ஆமா. இல்லை நீங்கள் அந்த இந்த அச்சு காணடி கத்தான் இருக்கீங்க. தானே சேகர முண்டாட்டி பிறந்தவர். ஆமாம், காந்தி. அதனால உங்களுக்கு பழக்கம், எங்களுக்கு பழக்கம் இருக்காது. எங்களுக்கு ராயவரம் இது மட்டும்தான். அரிமளத்தில் நிறைய ராயவரம் செட்டியாருக்கெல்லாம் கிரேட்னா கிரேட். பணக்காரன்னா சாதாரண பணக்காரர் இல்ல, சும்மா ஒரு 10 கோடி 15 கோடி 20 கோடி எல்லாம் வச்சு பணக்காரர் இல்ல, எல்லாம் 100 கோடி 200 கோடி பிசினஸ் அப்படி பணக்காரர். அவங்களுக்கு எல்லாம் எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கும் பணம். அவங்க எதிரையும் விழிப்புணர்வு. அவங்க இப்ப மேரேஜுக்கு மட்டும்தான் வர்றாங்க. மேரேஜுக்கு மட்டும்தான் வராங்க. இந்த தேர்வு திருவிழாக்குறாங்க, மேரேஜுக்கு மட்டும்தான் மேரேஜுக்கு மட்டும்தான் வராது. ஒரு பண்பா இருக்காங்க, அதனால அவங்க எல்லாம் பண்பாவும் கலாச்சாரமாவும் இருக்காது. மற்ற ஊர்கள்லாம் அப்படி எல்லாம் கிடையாது. அரிமளம் எல்லாம் சும்மா பிச்சுக்காரங்க ஊர். அரிமளம் எல்லாம் அவங்கெல்லாம் டம்மியாக பெத்த பிள்ளைக்கு கூட சோறு விட மாட்டாங்க அரிமளத்துல. பொம்பளை பிள்ளைன்னா பெத்த பிள்ளைகளுக்கு கூட சோறு விட மாட்டாங்க. ஆனா அரிமளத்துலயுமே இப்போ ஒரு சில இது சொன்னீங்கல்ல, இந்த செல்லப்பேன் அம்மா அவங்க வீட்டில் இருக்கிறதெல்லாம் பொண்ணுங்களுக்கு செஞ்சாரு தானே சொன்னீங்க. எந்த செல்லப்பேன்? இந்த என்கிட்ட படிச்சால ஒரு பையன் அடைக்கஞ்செட்டி விட. அடைக்கஞ்செட்டி வீட்டுலாம் அவர் பொண்ணு அவர் ஓரளவு பரவாயில்ல. ஆனா அவர் அந்த அளவு வராது. ஹையஸ்ட் இல்ல, ஹையஸ்ட் சொல்லல. ஆனா இங்கேயும் ஒரு சிலர் பண்பா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுவாங்க. கேப்பரிக்கு வீடு கொஞ்சம் பண்பா இருப்பாங்க, பரிசுத்தார் வீடு கொஞ்சம் பண்பா இருப்பாங்க. இங்க அவங்க எல்லாம் கொஞ்சம் பண்பா தான் இருப்பாங்க. அதே. ஆனா ஒரு சிலர் ஆனா அது மனுஷனோட கேரக்டர் தானே. நம்ம பண்ணக்கூடாதுன்னு நினைச்சா பண்றது இல்ல, பண்ணணும்னு நினைச்சா பண்ணிடலாம் எப்படியும் அந்த மாதிரி. அப்புறம் டிவிகே மாநாடு பார்த்தீங்களா? டிவிகே மாநாடு பாருங்க. விஜய் என்னென்ன பேச்சு பேசியிருக்காருன்னா நல்லா சூப்பரா பேசியிருக்காரு. சூடா ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காங்க நேற்று அவர் பேசல, இது அரசாங்கத்தை பத்தி பேச போற நேரத்துல அவருக்கு மைக்கு வயரை கட் பண்ணி விட்டுட்டாங்க. யாருக்கு? விஜய்க்கு மைக்கு வயரை கட் பண்ணி விட்டு அந்த இடத்துல மைக்கு வேலை செய்யலைன்னு சொல்றாரு. அப்புறம் பார்த்தா இது ஆம்புலன்ஸ் இருக்குல்ல, இப்ப ட்ரெண்டே வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கல, ஆம்புலன்ஸ் கொண்டு வர்றதுன்னு ட்ரெண்டு. அது எப்படி நம்ம இப்ப எடப்பாடி இருக்காருல்ல, எடப்பாடி வந்து தமிழ்நாடு ஃபுல்லா சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டாரு. அப்படி மேற்கொண்டுட்டு இருக்கையில ஒரு இதுலயும் அவர் கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் கொண்டு போனா அவர் வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி அந்த மாதிரி தோணிக்கிட்டே இருந்திருக்காங்க. எல்லா மாநாட்டிலையும் இப்ப திருச்சியில, புதுக்கோட்டையில, இது பெரம்பலூர்ல, அரியலூர்ல எல்லா இடத்துலயும் ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. அவர் சந்தேகப்பட்டுட்டாரு திடீர்னு, எப்படி நம்ம பிரச்சாரம் பண்ற இடத்துல எல்லாம் ஆம்புலன்ஸ் வருது அப்படின்னு பார்த்தா டிஎம்கே காரங்க. ஆமா, டிஎம்கே காரங்க அவர் பேசிக்கிட்டு இருக்கையில ஆம்புலன்ஸ் கொண்டு வாங்கடா அப்படின்னா என்ன மீனிங்கு? அவர் கட்சி வந்து ஆம்புலன்ஸ்ல போற நிலைமையில தான் இருக்கான். அதை காட்டுறதுக்காக அப்படி பண்ணியிருக்காங்க. அவருக்கு ஒரு 10 மீட்டிங் அட்டன் பண்ண குறிப்பிட்டு தெரியுது இந்த மாதிரி இவங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு அப்படின்னு. அதே மாதிரி இப்ப விஜய்க்கும் அவர் பேசிக்கிட்டு இருக்கையில ஆம்புலன்ஸை கொண்டாந்து விடுறாங்களாம். இது ஒரு புது ட்ரெண்டா வந்துருச்சு. இப்ப பிரச்சாரம் பண்ணிட்டு இப்ப ஆம்புலன்ஸுக்குன்னா எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் வழி விடுங்கன்னு சொல்லுவோம்ல. உயிர் இருக்கு தள்ளுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. அது மாதிரி எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்களேன். ரொம்ப படாவதியா இருப்பாங்க. டிஎம்கே ரொம்ப படாவது. இனிமே வர முடியாது முக. ஆனா இன்னும் கருத்து கணிப்புலலாம் அவரும் வந்துருவாருன்னு சொல்றாங்க. தெரியல யார் வருவாருன்னு தெரியல. கருத்து கணிப்பு போட்டாங்க. இந்த கருத்து கணிப்புல இந்த இது புதிய தலைமுறை எல்லாம் நியூஸ் 7 சேனல்லாம் இருக்குல்ல, அதுல எல்லாம் கருத்து கணிப்பு போட்டாங்க. போன தொகுதியில யார் ஜெயிச்சா, இந்த தொகுதியில யார் ஜெயிப்பா அப்படின்னா நம்ம தொகுதி எம்எல்ஏ வந்து இந்த வாட்டி ஜெயிக்க மாட்டார் போல. ரகுபதி அவர் இந்த வாட்டி ஜெயிக்க மாட்டார் போல. ஏன்னா அவருக்கு செல்வாக்கு இல்லைன்றாங்க. ஆனா செட்டியை விடுங்கிறனால சொத்து பத்து இருக்கும்னு போட்டுருவாங்களா என்னன்னு தெரியல. ஆனா சிதம்பரம் இந்த பட்ஜெட் எல்லாம் வரவேற்றிருக்காராம். இது சீதாராமன் பட்ஜெட் எல்லாம் தாக்கல் பண்ணியிருக்கான். இந்த எதுக்கு டிவிக்கு விலை குறைச்சிருக்கான், இதுக்கெல்லாம் வரி குறைச்சிருக்கான். அப்புறம் வேற எதுக்கு காருக்கு வரி குறைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். கார் வந்து இப்ப நல்ல கார நல்ல ரேட்டுக்கு இந்த கம்மி ரேட்டுக்கு வாங்கலாம்னு ஆமா அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். 18% இருந்ததெல்லாம் இப்ப 5% ஆக்கியிருக்காங்க. ஏன்னா நிர்மலா சீதாராமன் மீட்டிங்ல இருக்கையிலே ஒருத்தர் ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய ஹோட்டலோட ஓனர் அன்னபூர்ணா ஹோட்டலோட ஓனர் வந்து கேக்குறாரு, அவங்க மீட்டிங்ல உட்காந்துருக்கையில, மேடம் நீங்க வந்து பன்னு வந்து 5% டாக்ஸ் போட சொல்றீங்க, வெறும் பண்ணு
அந்த பண்ணுக்குள்ள க்ரீம் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, அது 18%. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க கஸ்டமர் வந்து இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா 18% டேக்ஸ்னா பண்ணையும் தனியா கொண்டு வா, ஜாமையும் தனியா கொண்டு வா, நான் வச்சுக்கிறேன் அப்படின்றாங்களாம். இப்போ நம்ம வச்சோம்னா காசு கிடையாதுல்ல. ஆமா, இப்போ அது இதுதானே. இப்போ பண்ணுக்குள்ள க்ரீம் வச்சு கேக்குன்னா காசு கூட, பண்ணை தனியா கொடுத்தோம்னா காசு கம்மி. வரி குறைச்சிட்டாங்களா? மாத்திரை மருந்துக்கெல்லாம் ரொம்ப கம்மியா. மாத்திரை மருந்து, இந்த அத்தியாவசிய தேவையான மாத்திரை மருந்து இருக்கு, பிபி, சுகர் இதெல்லாம் எல்லாருக்கும் இருக்கு கம்மியா. நிறைய மருந்து மாத்திரை கம்மியா. அப்புறம் என்னென்னவோ கம்மினாங்க, நிறைய குறைச்சிருக்காங்களாம் வரி. ஆனா அவங்களும் ஜிஎஸ்டின்னு கொண்டு வந்து இப்ப என்ன மோடிதான். ஆனா உங்களுக்கு இந்த இதுல யார் மம்மி வருவான்னு தோணுது. ஆனா விஜய்க்கு கூட்டம் வர்றது, விஜய் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், நாடு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒண்ணு யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா புதுசா வராரு, மக்களுடைய காசை கண்டிப்பா சாப்பிட மாட்டாரு, நாட்டுக்கு தான் செய்வார் அவரு. அவர் கொஞ்சம் நல்லவர். விஜயை பார்த்தா தெரியலையா நல்லவர்னு. கீழே இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இப்ப நல்லவங்களா வந்தாலும் கூட இருக்கவங்க. இப்ப ஜெகன்மோகன் ரெட்டி பாருங்க, ஆமா, அவர் வந்திருக்கையில நல்லா தானே இருந்துச்சு. அவர் தான் வந்து ஏதோ சலுகை எல்லாம் கொடுத்தாருல, இப்ப இருக்காரு. ஆனா வேல்யூ கம்மியா தானே இருக்காரு. அவர் ரேஷன் ஜாமெல்லாம் வீட்டுக்கு வீடு கொடுக்க சொன்னாரு. அவர் வந்த புதுசுலயும் நல்லா இருந்துச்சு. ஜெகன்மோகன் ரெட்டி. அது மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கு விஜய் வந்தாருன்னா நல்லா இருக்கும். ஆனால் யங்ஸ்டர்ஸ் நிறைய இருக்காங்க, நாங்கள் ஓட்டு போடுவோம், விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம், விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்படி சொல்லி திடீர்னு போட்டுச்சுன்னா போட்டுருங்க. யங்ஸ்டர்ஸ் என்ன சொல்லுதுங்களோ அதையும் கண்டிப்பாக நடக்கும், அதான் ஜெயிக்கும். யங்ஸ்டர்ஸ் சொல்றதே நடக்கும். ஏன்னா நான் முன்னாடி ஒரு தேர்தலில் கேட்டேன், நான் சொன்னா ஸ்டூடெண்ட் எல்லாம் இந்த பக்கம் தான் அப்படின்னா அந்த மோடியோட அலைக்கு அந்த பக்கம் தான் ஜெயிச்சிச்சு. அதனால விஜய் தான் வருவார், ஸ்டாலின் அவ்வளோதான். ஸ்டாலினை வச்சு ரொம்ப ஆட்டம் காட்டிட்டாங்க இவங்க. ஆமா, என்ன எஜுகேஷன் லோன் தள்ளுபடின்னு சொல்லிட்டு கடைசியில பாத்தீங்கன்னா ஒண்ணு கூட கிடையாது. ஆமா, அநியாயம் பண்றாங்க. சொன்னது கூட செய்ய மாட்டேங்கிறாங்க இவங்க. எத்தனை இதுவா வாக்குறுதி கொடுத்தாங்க எஜுகேஷன் லோன் தள்ளுபடின்னு. இப்ப ரிலையன்ஸ் கிட்ட விட்டுட்டோம், அவங்கள்ட்ட விட்டுட்டோம், எங்க கையில இல்ல அவங்கள்ட்ட போயிருச்சு அப்படின்றாங்க. நாங்க வாங்கினது உங்க பேங்க்ல தானே, பேங்க்ல தானே வாங்கணும், நாங்க எதுக்கு ரிலையன்ஸ் கட்டணும்? அதான் வாங்கின இடத்துல கட்டணும். ஆமா, வாங்கின இடத்துல கட்டணும். தவிர செக்கு எங்க போயிருக்காது இருந்தாங்க, காலேஜ் வீட்டுல கொடுத்தாங்க இல்ல. அது படிச்சதால எதுவும் பயன் இருக்கா? இப்போ ஒரு 2 லட்சம் 5 லட்சம் சம்பாதிக்கிறோம்னா தாராளமா கட்டிப்போம். நம்மள ஏன் இன்னொருத்தவங்களை சொல்ல வச்சுக்கிறோம், இந்த சொல்லிட்டா நான் ஃபர்ஸ்ட் வாட்டி சொன்ன உடனே இந்தா அப்ப கட்டி விடுப்பா அப்படின்னு கட்டிடுவோம். அதை விட்டுவிட்டு எத்தனை பேர் வேலை இல்லாம உட்காந்துட்டு இருக்காங்க. பிகே மதிப்பு இல்லாத மாதிரி அவ்வளவு பேர் வேலை இல்லாம உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவன் போன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்காங்க எப்ப பார்த்தாலும். சூப்பர் நம்ம வேலை கேட்குறாங்களா? ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டிஎம்கே சொன்னது அந்த மகளிர் சொன்னது எதுவுமே நிறைவேற்றல. மகளிருக்குன்னு சொன்னாங்க, ஆனா மகளிருக்கு வந்து பஸ் நிறுத்த மட்டும் விட்டுருக்காங்க. மகளிருக்கு பஸ்ஸை மட்டும் விட்டு அது மேற்கொண்டு பொம்பளைய அவளுக்கு வாட்டு இஷ்டத்துக்கு போய் அவளுக்கு இஷ்டத்துக்கு போயிட்டு வராளுங்க. இதான் மேற்கொண்டு நடக்குது. ஏன்னா ஃப்ரீ தான். புருஷன் கூட கேட்க முடியாது, எங்கடி போற அப்படின்னு கேட்க முடியாது. எனக்கே ஃப்ரீ தானே, காசு செலவழிச்சா போறேன், சும்மா தானே போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி புருஷனே கேட்க முடியாது. புருஷனுக்கே தெரியாம போயிட்டு சத்தம் இல்லாம. ஆமா, இந்த இங்க பக்கத்துல எல்லாம் பாருங்க, பஞ்சபுரம் பஸ் ஸ்டாண்டே லோக்கல் பஸ்ல போனாலே போயிட்டு வந்துடலாம். எப்படின்னா இங்க இருந்து லோக்கல் பஸ் புதுக்கோட்டையில இருந்து கீரனூருக்கு ஒரு லோக்கல் பஸ், என்ன அதுலயும் ஃப்ரீ. கீரனூர்ல இருந்து திருச்சிக்கு லோக்கல் பஸ், அது நேரம் பஞ்சபுரம் பஸ் ஸ்டாண்ட் தானே போகுது. இறங்கிறோம் பாக்குறோம், பார்த்துட்டு நேர கீரனூர்ல இருந்து திருச்சியில இருந்து கீரனூருக்கு ரிட்டர்ன், கீரனூர்ல இருந்து புதுக்கோட்டைக்கு, புதுக்கோட்டையில இருந்து அரிமளத்துக்கு, எல்லாமே ஆபத்தம் ஒரு பைசா செலவு இல்லாம இங்க திருச்சி வரைக்கும் போயிட்டு வரலாம். லேடிஸ் விட்டா சென்னைக்கு கூட போலாம் போல, லோக்கல் பஸ்லயே மாறி பெண்ணு இப்படி கொண்டாந்துட்டாங்க. அதெல்லாம் தேவையில்லாம பண்ணிட்டாங்க பஸ்ஸுக்கெல்லாம். ஏன்னா பஸ் எல்லாம் செலவு பண்ணிதான் ஓடுது, அதுக்கெல்லாம் ஃப்ரீ எல்லாம் விட்டுருக்க தேவையே இல்லை. டீசல் போட்டு தானே ஓட்டுறாங்க. அதெல்லாம் செலவாகிட்டு இருக்குது. என்ன மூலையில யோசிச்சாங்கன்னு தெரியல.
அதை விட்டுட்டு இந்த எஜுகேஷன் லோன் படிச்சவங்கெல்லாம் வேலை இல்லாம தான் இருக்காங்க, அவங்க தள்ளுபடி அதை விடலாம்ல. அதை படிச்சவங்க வேலை இல்லாதவங்க தான் கட்டாம இருக்காங்க. அதை விட்டானே ஏழைப்பாளையில விட்டானே. அதை விட்டுவிட்டு இதெல்லாம் யார் இப்படி சொல்லி கொடுக்குறா? யார் சொல்லி கொடுக்குறான்னு தெரியல. அவருக்கு மூளை இல்லையான்னு தெரியல ஸ்டாலினுக்கு. பஸ்ஸுக்கு ஃப்ரீயா விட்டது மகாபெரியதை போய் இதால நிறைய பொம்பளைய திமுரு பிடிச்சிக்கிட்டா இல்லைகிறாரு. காலையில ஆனா மேக்கப் போட்டுக்கிட்டு போயிட்டு சாயந்தரம் தான் வீட்டுக்கு வரவளுக்கு. பெத்த பிள்ளையும் பார்க்கல பொண்ணையும் பார்க்கல, அப்படியே திரியிறாளுக்கு. நிறைய பேர் அப்படித்தான் திரியிறாளுக்கு. இந்த மகளிர் உரிமை தொகை மம்மி அது கொடுக்கலாம், அது கூட கொடுக்குறாங்க, அது பரவாயில்ல. அது ரெஸ்பெக்ட் கொடுத்து கொடுக்குறாங்க. ஆனா பஸ்ஸுக்கு ஃப்ரீ விட்டது மகா முட்டாள்தனம். அதுல எவ்வளவு லாஸ் ஆகும் நினைச்ச உடனே அதுக்கு ஏறி போயிருதுங்க. இப்ப நான் இங்கதான் நடந்து வந்துருக்கேன், ஒரு டவுன் பஸ் வருது, எனக்கு மனசுல தோணுது சரி ஏறு, நம்ம மனசு ரிலாக்ஸா இருக்கேன், அப்படி ஏறு அப்படின்னு சொல்லிட்டு ஏறு. காசு செலவு இல்ல, காசு செலவு இல்லாம எங்க போகணுமோ போயிட்டு இறங்கிட்டு வந்துடலாம். ஜென்ஸுக்கு மட்டும்தானே காசு. ஆமா, இது மகா முட்டாள்தனம் பண்ணாங்க. பொம்பளை தானே அக்கிரமமே பண்றாளு. லேடிஸ் ஜென்ஸை விட பொம்பளை தான் அக்கிரமம் பண்றாளு. இனிமேலுக்கு அதுக்கு லேடிஸ்க்கு காசு போட்டா ஒத்துக்குங்களா மேம்? புது ஆட்சி விஜய் வந்தாலும் போட முடியாது. எந்த ஒரு திட்டமும் கொண்டாந்துட்டாங்கன்னா அது அப்படித்தான். அப்புறம் காசெல்லாம் வாங்க முடியாது. ஒரு திட்டம் அரிசி முதல்ல ₹1 போட்டாங்க, அப்புறம் இலவசமா போட்டாங்க. இப்ப கடைசி வரைக்கும் இலவசமா தான் போட்டதுனாலதான் ரொம்ப இதாகுது. இப்ப அரிசி கேரளாவிலயும் அரிசி இலவசம் தானே, ஆனா சூப்பரா இருக்கு அரிசி. இவங்க பாடாவதி அரிசியை கொண்டு வந்துடுறாங்க. பாடாவதி அரிசியா போடுறாங்க. அதுல என்னமோ ஊற வச்ச அரிசி எல்லாம் போட்டு அது என்னமோ சத்துள்ள அரிசி அப்படிங்கிறாங்க. கேரளால இப்ப ரேஷன் கடையிலாம் அவங்க அரிசி தான் போடுவாள், இந்த குண்டு அரிசி தான் போடுவாள். இல்ல நல்ல அரிசியா இருக்கு, நம்ம பொன்னி அரிசி மாதிரி அரிசியா இருக்கு கேரளாவில. அதையும் போடுறாங்க ரேஷன்ல. அதையும் வீட்டுல சோறு குடிக்கிறாங்க. ராஜாமுத்து சரி மம்மி வாங்குறாங்க ஒரு கார்டுக்கு 30 கிலோ வாங்கி, அந்த 30 கிலோ பத்தாது. அவங்க நாய்க்கெல்லாம் அதே வடிச்சு போடுறாங்க எல்லாருக்கும். அவங்க சாப்பிடுறதும் அதே, நாய்க்கும் அதே. மொத்தம் 50 கிலோ வேணுமா ஒரு மாசத்துக்கு அவங்களுக்கு அரிசி மட்டும். அதனால 20 கிலோ அந்த சேச்சி வீட்டுல வாங்கிக்குவாங்களாம். பக்கத்துல இருக்கு சேச்சி வீட்டுல, அவங்க கொஞ்சம் தான் வாங்கிக்குவாங்களாம் ரேஷன் அரிசி. அந்த 20 கிலோ. அப்புறம் பொன்னி அரிசி ஒரு மூடை எடுத்துக்கிறோம்னு சொல்லுவோம். அது சாந்தா பொன்னி அரிசி 26 கிலோ மூடை ஒண்ணு எடுத்துக்குவாங்களாம். அது என்ன 26 கிலோ பொன்னி அரிசி. நமக்கெல்லாம் இங்க 25 அங்க 26 கிலோ தான் ஒரு மூடையா. 1 கிலோ கூட. ஆமா, அதை எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது அப்புறம் என்னமோ வேற இன்னொரு அரிசி ஒரு 5 கிலோ வாங்கிக்குவாங்களாம். இந்த இது மாதிரி பிரியாணிக்கெல்லாம் பிரியாணி அரிசி மாதிரி, சம்பா அரிசி, பிரியாணி அரிசி மாதிரி 5 கிலோ வாங்கிக்குவாங்களாம். அவங்களுக்கு சாப்பாடு செலவு நிறைய தான் வருது. சாப்பாடு செலவே அவங்களுக்கு 30,000 வந்து. இப்ப 3 பேர் தானே இருக்காங்க. இப்ப 3 பேர் தான். ஆனா நாய்க்கெல்லாம் வடிச்சு கொட்டுறாங்கல்ல, நாய்க்கு கறி எல்லாமே வடிச்சு கொட்டுறாங்க. கிட்டத்தட்ட 6-7 நாய் இருக்கு. இப்ப இவங்க வடிக்கிறதோட வடிச்சிருவாள் இல்ல தனியா? அதுக்கு வடிக்கிறதோட வடிக்கிறாங்க, தனியா எல்லாம் வைக்கிறது இல்லையா. அவ சொல்லிட்டேன், நான் ஒரே சோறு தான் வடிக்கிறது, அதே அதுகளுக்கும் போடுறது, நாங்களும் அதுதான் சாப்பிடுறோம். ஒரு சிலர் தனித்தனியா வடிப்பாள் இல்லையா? இல்ல, ஆமா. சித்ராமாவெல்லாம் தனித்தனியா வடிக்க. ரேஷன் அரிசியை போட்டு வரகடுப்புல வேக வச்சிரும் நாய்க்கு. நமக்கு பொன்னி அரிசி வடிக்கும் நம்ம பெரியவங்களுக்கு, அதெல்லாம் தனியா தான் வடிக்கும். ஆனா இவ வந்து எல்லாமே அதுக்கு ரேஷன் அரிசியா இங்க நல்லாதான் இருக்கு, அதனால ஒன்னா வடிச்சிடுறாரு. சரி மம்மி, கேரளால இந்த வீடு கட்டுறாலுமே காங்கிரீட் மேல ஊத்தையில பானையை வச்சு ஊத்துவாங்களாமே. அப்படியா? ஏன்னா கேரளால இருக்க வீடுகள் வந்து குளிர்காலத்திலயும் தாங்கணும், வெயில் காலத்திலயும் தாங்கணும்னு சொல்லி. இப்ப எப்படின்னா மேல வந்து நம்ம காங்கிரீட் கம்பி வச்சிருக்கோம்ல, கம்பியை கட்டியிருக்கோம்ல, இந்த 8 mm கம்பி நீளமா கம்பி கட்டியிருக்கோம்ல, அந்த கம்பி கட்டியிருக்க இடத்துல பானை இருக்கு பாருங்க. குட்டி குட்டி பானையை வந்து கவுத்து வச்சிருவாங்க. ஒரு கட்டத்துக்குள்ளேயும் கவுத்து வச்சுட்டு அது மேல காங்கிரீட்டை ஊத்திடுவாங்க. அப்படியே காங்கிரீட்டை ஊத்திட்டானா அந்த வீடு வந்து குளிர்காலத்துல நல்ல குளிர்காலத்திலயும் தாங்கணுமா, நல்ல வெயில் காலத்திலயும் தாங்கணுமா, அப்படித்தான் காங்கிரீட் ஊத்துவாங்களாமே. தெரியல, அது தெரியல. நீங்க அங்க வீடு கட்டி பார்த்தது? வீடு கட்டி நம்ம பார்த்தது. அப்ப நாங்க இருக்கையில எனக்கு எல்லாம் சின்ன பிள்ளை தானே, அந்த அளவுக்கு எல்லாம் விவரம் தெரியாது எனக்கு. யாரும் கட்டையிலையும் பார்த்தது இல்லையா? அங்க ரொம்ப வீடு கட்ட மாட்டாங்க இங்க மாதிரி எல்லாம். இங்கதான் ரொம்ப பணப்பழக்கம். இது புது நம்ம தமிழ்நாடு, அங்கெல்லாம் ரேரா தான் வீடு கட்டுவாங்க. அப்புறம் நீங்க எல்லாரும் தனித்தனி வீட்டுல தானே இருக்கான்னு சொல்றீங்க? தனித்தனி வீட்டுல இப்பதான் இருக்காங்க, அப்ப இல்ல. நாங்க இருக்கும் போதெல்லாம் குவார்டர்ஸ்லானே நாங்கெல்லாம் இருந்தோம். அங்கனெல்லாம் வீடு கட்டியெல்லாம் நம்ம பார்த்தோம். உஷபிரபா வீடெல்லாம் சொந்த வீடு.
சுப்ரபா வீடெல்லாம் சொந்த வீடு, அவங்களாம் அப்பவே கட்டியிருந்தாரு. சரி நான் பிரியாணிக்கு தாளிச்சு விடுறேன், நேரம் ஆயிடுச்சு வா, பச்சிக்கமில்ல பாரு எவ்வளோ கஷ்டங்கிற. சிக்கன் நறுக்கிட்டு இருக்கோம் காய்ஸ். சிக்கன் ரொம்ப பெருசு பெருசாக போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய பெரிய பீஸாக போடுறாங்கன்னு. பெரிய பீஸ் போட்டால் நல்லா இருக்காதா? அது சாப்பிட மூஞ்சியில் அடிச்ச மாதிரி இருக்கும். குட்டி குட்டியாக வச்சா சாப்பிட நல்லா இருக்கும். ஏன் கத்திரிக்காய் முழுசா போட்டால் எப்படி சாப்பிடுவியா? ஆமாம். இல்லை மம்மி, அவங்க கட்டையில் சைஸில் சிக்கனை வச்சு பார்க்கையில நான் அவங்க வெட்டி இருக்கிறத பார்த்தா சின்னமாக தெரியுற மாதிரி தெரியுது. ஆமாம் தெரியுது. நான் அதனால தான் அப்படி விட்டுட்டேன். நீ சொன்னேன் சொல்லிட்டு தான் விட்டுட்டேன். அவர் வெட்டினது சரியாக தான் இருக்குன்னு நினச்சி விட்டுட்டேன். பார்த்தா இங்கே பாருங்க கைஸ் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குன்னு பாருங்க. இது குழம்பு வச்சாலும் ரொம்ப மூஞ்சியில் அடிச்ச மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டைம்லாம் நம்ம வந்து இன்னும் குட்டி குட்டியாக வெட்ட சொல்லணும். ஆமாம், அதையும் சாப்பிட தோணும். இது நிறைய பீஸ் நம்ம கீழே தான் போடுறோம். நீ நாளைக்கு நீ ஊற்றிக்க மாட்ட, நீயுமே ஊற்றிக்க மாட்டேன், நிறைய கீழே போட்டுறேன். அப்படி பெருசு பெருசாக இருந்து குட்டி குட்டியாக இருந்தால் சாப்பிட தோணும். வாங்கணுங்கிறதுக்கு வாங்குறோம், நிறைய பீஸ் கீழே தான் போடுறோம். ஆமாம், அந்த கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக. இந்த ஒரு சிலர் சொல்லுவாங்க ஒன்று கொஞ்சோண்டு தொட்டுக்கிறீங்க, அது மாதிரி. இதுன்னா கொஞ்சம் குட்டியா இருந்துச்சுன்னா குழம்போட சேர்ந்துரும். இப்போ செங்கோட்டையன் பிரிஞ்சுட்டார்ல மம்மி, அதனால வேற ஓட்டு நிறைய பிரியும்ன்றாங்க. அவர் வந்து ஏடிஎம்கே சேர்க்கறதுக்கு இல்ல, அவர் உயிரோட தான் இருக்காரு. செங்கோட்டையன் தெரியாது உங்களுக்கு? ஈரோட்டுக்காரரு தெரியாது எனக்கு. ஏடிஎம்கேல அவரும் பெரிய ஆளா தான் இருந்தார். இப்போ பன்னீர்செல்வம் தெரியுமில உங்களுக்கு? பன்னீர்செல்வம் தெரியும். அது மாதிரி செங்கோட்டையன் அவர் ஈரோட்டுக்கு அம்மாவுக்கு இதுவாவில் இருந்தாரு. அம்மாவுக்கு அம்மா வேலையை விட்டு போனா அம்மாவுக்கு அசிஸ்டண்டா இருப்பாரு. அவர் தான் சிஎம்மா இருந்தாரு. ஆனா அவர் ஏன் சிஎம்மா வச்சிருந்தான்னு இப்பதான் தெரியுது. ஏன் தெரியுமா? அவர் சொன்னதெல்லாம் கேட்பாரு. அதுக்காக இப்போ எப்படி நான் இந்த சீட்டை விட்டு எழுந்திரிச்சு போனேன்னா ஒரு ஆளை உட்கார வைக்கிறேன், நல்லா ஜாலரா போடுறாரு அதுக்காக. ஏன்னா அவரு தனி மூலையில இருந்து யோசிக்கல. யாராவது இப்படி பண்ணுங்க. ஆனா கொஞ்சம் பணத்தாசை இருக்கு எடப்பாடிக்கு. அதனாலதான் சசிகலா வந்து முடிவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த மீட்டிங்ல, யாரடா கேண்டிடேட்டா நிறுத்துவோம்கையில திடீர்னு ஒரு நாள் ஊர்ந்து வந்திருக்காரு. யாரா அதுன்னு பார்த்தா நம்மால் எடப்பாடி. ஓ சரி, அப்போ இவரும் ரொம்ப வருஷமாக உழைச்சிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் தான் தெரியுது அவங்களுக்கு, சேலம் தொகுதியில் இவர் நம்ம ரொம்ப வருஷமாக இருக்காரு, சரி இவரே கேண்டிடேட்டாக நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தன்னோட காசு வேணும் அப்படிங்கிறதுக்காக ஊர்ந்தாவது போய் நம்ம இடத்த பிடிச்சிருவோம்னு சொல்லி இடத்த பிடிச்சிட்டாரு. அந்த மாதிரி நிறைய அரசியல்வாதி அவங்க தலைவர்கள் நல்லவங்க தான், அவங்களுக்கு கீழே இருக்கவங்க தான் கெடுக்குறாங்க. அவங்களுக்கு இப்போ கீழே பாடி கார்டு 4 பேர் வேண்டியது இருக்கு. அப்போ அவங்க சொல்றது அவங்க கேட்டு தானே ஆகுது. ஆமாம், நேற்றுக்கு ஏன் கேட்குறீங்க, விஜய்க்கு காருக்குள்ள வேனுக்குள்ள வாழைத்தார் இருக்குல்ல, பெரிய வாழைத்தாரோ அவ்வளோ பெருசு, அதை கிஃப்டா கொடுத்துருக்காங்க. அது தூக்க முடியாமல் இவ்வளோ கூட்டத்துக்குள்ள தூக்க முடியாமல் தூக்கிட்டு போய் அவரும் சரி அன்பளிப்புன்னு சொல்லி வாங்கிக்கிட்டாரு. வாங்கி உள்ளே வச்சுக்கிட்டாங்க அவங்க பிச்சு ஒன்று தின்னுக்கிறதுக்கு. அது மாதிரி ஒரு அன்பளிப்பும் அவருக்கு அவங்க ஏரியாவில். அவர் அடுத்து இது புதுக்கோட்டைக்கு வந்து எப்போ வராருன்னா 6/12 வராரு. அவரோட பிரச்சாரம் வாங்கணும், பிரச்சாரம் இதே போட்டிருக்காங்க, சுற்றுப்பயணம். இனிமேலுக்கு எல்லாரும் வர ஆரம்பிச்சிருவாங்க. அவர் அதான் விஜய் சொல்கிறாரு, இது பணம்லாம் சம்பாதிக்கிறதெல்லாம் பார்த்தாச்சு எல்லாருக்கும் மக்கள்கிட்ட சொல்கிறாரு. நான்லாம் பணம் சம்பாதிக்கிறதுக்காக நான் அரசியலுக்கு வரல, பணம்லாம் ஏற்கனவே சம்பாதிச்சாச்சு பார்த்தாச்சு, ஆமாம் எல்லாம் சந்தோஷமாக பார்த்தாச்சு. இப்போ நான் அரசியலுக்கு வந்ததே பசி இல்லாத மக்களுக்கு வாழ்க்கை, பசி இருக்கக்கூடாது. ஒரு மனுஷன் பிறந்துட்டானா அவனுக்கு பசிங்கிறது இருக்கக்கூடாது. அதே மாதிரி அவனுக்கு அடிப்படை உரிமைகள் இருக்குல்ல, ஒரு வீடு எல்லாருக்கும், அதே மாதிரி ஒரு வேலை, அடிப்படை உரிமைகள், அதை வந்து மீட்டு தர்றதுக்கு தான் நம்ம வந்து இவ்வளோ தூரம் போராடிக்கிட்டு இருக்கோம். ஒரு தலைவனாக இருக்கவன் அதை தான் மீட்டு கொடுக்கணும். ஆமாம், இப்போ ஒரு தலைவனாக இருக்கோம்னா ஒருத்தனுக்கும் இப்போ நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு பண்ணுற மாதிரி, வீட்டில் வந்து சின்ன பிள்ளை 12வது முடிச்சிருச்சுப்பா, நான் எந்த ஸ்கூலில் சேர்த்து விட, எந்த காலேஜில் சேர்த்து விட, நல்லா விசாரிங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அதுக்கு உள்ளதை பண்ணி விடுற மாதிரி இவங்க நாட்டுக்கு தலைவராக இப்போ படிச்சவங்களுக்குலாம் பண்ணலாம்ல.
அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் இந்த அரிசி போட்டதுக்கு தான் இதுக்கு ரொம்ப தாழ்த்தப்பட்ட மக்கள் ரொம்ப அப்படியே திமிரில் இருக்குது. இந்த அரிசி ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு என்ன இவங்க ரொம்ப சலுகை கொடுத்தாங்கன்னா அதுகளை பிடிக்க முடியாது. அப்புறம் ஒரு வேலைக்கு ஆளு நம்ம தான் வேலை அதுகள்கிட்ட வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும். என்ன ரொம்ப அதே மாதிரி இப்போ ஸ்டேட் பேங்க்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மைனாரிட்டி கம்யூனிட்டி இருக்கவங்க தான் கூட வேலைக்கு இருக்கவங்க. ஆமாமா இந்த கேஸ்ட் இதுவா இருக்கு. இப்ப நம்ம ஐயர் விட சிட்டியை விட ஆளுகளே காணும். ஆமா எங்கடா போனீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தா சரி எல்லாம் ஐடி வந்துட்டாங்க. ஐயர் விட சிட்டியை விடலாம் ஐடிக்கு வந்துட்டாரு. பேங்க் விட்டுவிட்டு. ஆமா பேங்க்ல எல்லாம் இவங்க போய் உட்காந்துக்கிட்டாங்க. ஆமா இவங்க எல்லா சலுகையும் கொடுத்தாங்கன்னா மக்கள் இதுகளுக்கு தரம் தெரியாது. தரம் தெரிஞ்சவங்க பண்பா நடந்துக்குவாங்க, பண்பா இருப்பாங்க. இதுகளுக்கு வந்து தரம் தெரியாது, தலைக்கணம் பிடிச்சிக்கிட்டு போய் ஆடுங்க. அப்படி இவங்க எல்லா சலுகையும் கொடுத்துட்டாங்கன்னு வையே. இப்ப விஜய் நல்லதை செய்யறாரு. ஆனா இந்த எல்லா சலுகையும் கொடுத்தாங்க இந்த மக்கள் என்ன ரொம்ப கெட்டு போயிடுவாரு. அவருக்கு பொழைக்க தெரியாது, என்ன இவ்வளவு பண்றாரு அப்படின்னு சொல்லிடுங்க. இல்ல அவரை சொல்லாதுங்க. இது எல்லா சலுகையும் பண்ணிக்கிட்டு யாரையும் மதிக்காதுங்க, யார்கிட்டையும் வேலை பார்க்காதுங்க. அப்படி திமுறாத்துறீங்க. இப்பமே அவர் இவ்வளவு தூரம் காசு மணி இது படத்துல இருந்தானே சம்பாரிச்சு வச்சிருப்பாரு. ஆமா படத்துல இருந்து அவருக்கெல்லாம் 100 கோடி 200 கோடியா இருக்கும். சரி மம்மி, இப்ப அது இவ்வளவு தூரம் செலவழிக்கிறாரு, தனி பிளைட்டு அது இதுன்னு கரைஞ்சிடாதா காசு? கரைய தண்ணி பிசினஸ் வேற இருக்கும், அதுல எல்லாம் கூட வரும். ஒரு வழியில பணம் வந்தா எப்பவுமே பணம் ஒரு வழியில நமக்கு வந்துருச்சுன்னா அதை வச்சு நம்ம மேன்மையாக்கக்கூடிய பல வழி கிடைச்சிடும். இப்ப அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க, இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுல இருந்து ஒரு வருமானம் வரும், இதுல இருந்து ஒரு வருமானம் வரும், பல வழியில வரும். அப்ப நிறைய வந்துடும். அப்படித்தான் பணக்காரன்னா அர்த்தம். ஒரு விதத்திலேயே பணம் ஒரு விதத்திலே வராது. இப்ப நடிச்சே வரணுங்கிறதுல அவருக்கு வேற பிசினஸ் இருக்கும், வேற என்னென்னவோ இருக்கும். அந்த மாதிரி பணம் எப்பவுமே நம்மள்ட்டயே இப்ப பணம் ஒரு 50 லட்ச ரூபா வந்துருச்சுன்னா கன்ஃபார்மா நம்ம எந்த ஜென்மத்திலயும் பிச்சை எடுக்க மாட்டோம், எந்த ஜென்மத்திலயும் வசதி இல்லாம ஆக மாட்டோம். ஏன்னா என்னென்ன காரணம்னா நம்ம அந்த பணத்தை வச்சே நம்ம அதை வச்சே சம்பாதிக்கலாம். பணத்தை வச்சே அதை அடிப்படையா வச்சே சம்பாதிக்கலாம். அத இதுவா வச்சே சம்பாதிக்கலாம். அப்படி இருக்கல நம்ம எப்படி இதாகும். அதனாலதான் பணக்காரர் விழுக மாட்டேங்கிறார். அதுலயும் முட்டாள்தனமா செயல்படுறவங்க விழுந்துருவாங்க. அடி முதல் 50 லட்சம்னா 50 லட்சத்தை நம்ம எடுக்கக்கூடாது. அதை வட்டிக்கு விட்டோ அதை இது பண்ணியோ அப்படித்தான் பிழைக்கணும். அதை எடுத்து சுரண்டி நம்ம பண்ணோம்னு வச்சுக்க நம்ம ஒரு காலத்துல பிச்சை எடுக்க வேண்டியது. அப்ப ஐயாவெல்லாம் பண்ணது அப்படி. அந்த 50 லட்சம் இருந்துச்சுன்னா அந்த 50 லட்சத்தை எடுத்து இன்னைக்கு சாப்பிடுவோம், நம்மள்ட்ட 50 லட்சம் இருக்கே அந்த ஒரு தாட்டுல இன்னைக்கு சாப்பிடுவோம். அப்படி இன்னைக்கு கூடாது. அந்த 50 லட்சத்தை வச்சு நமக்கு வருமானம் பண்ணி அதுல சாப்பிடணும். 50 லட்சத்தை வச்சு அதை முதலீடா பண்ணி சாப்பிடணும். அப்ப நமக்கு வளர்ந்துகிட்டே போகும், பணம் நல்லா இருக்கும். இந்த அசல் வாட்டுக்கு அசல் இருக்கும், அது வாட்டுக்கு அது இருக்கும். அவங்க எல்லாம் அந்த மாதிரி செய்யாம முட்டாள்தனமா செஞ்சனாலதான் இவ கவுந்து போகணும். இப்ப நான் செய்யறதெல்லாம் அசல் அப்படியே வச்சு இத மேற்கொண்டு வட்டியை மட்டும் அது கூட நான் முழுசா செலவழிக்க மாட்டேன். செலவழிக்க மனசு வராது எனக்கு. இப்ப இந்த காருக்காக கொடுக்கறதுனாலதான் கொடுக்குறேன். இல்லைன்னா அது கூட எனக்கு முழுசா அதுலயும் ஒரு டெபாசிட் போட்டு அதையும் ஒரு அசலாக்கு பார்ப்பேன் நான். அதுல இப்ப 30,000 வருதுன்னா அதுல ஒரு 10,000 சேர்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கு 1,20,000, 2 வருஷத்துக்கு 2,20,000. அது ஒரு அசலாயிருச்சுல 2,20,000. அப்படி பார்ப்பேன் நான்லாம். நான் கணக்கு அப்படி. ஆனா ஒரு மாசமும் ஒரு செலவு வருதுல்ல, புதுசா செலவு. அது நமக்கு இப்ப இல்லை, நமக்கு வர்ற செலவு கம்மி தான். இதுக்கு 17,000 அடைக்கலன்னா 17,000 அடைக்கிறதுலதான் நமக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. அது ஒரு பெரிய தொகையா இருக்கு. நம்ம இப்போ ஒரு 50,000 60,000 வந்துச்சுன்னு வையே தைரியமா இதுவும் ஒரு பெருசா தோணாது நம்மளுக்கு. அவ்வளவு இன்கம் இல்லைங்கிறனால நமக்கு ரொம்ப இதாகுது. ஹாஸ்பிட்டல் செலவு இது அதெல்லாம் ஒடியாந்துருது இல்ல, இப்படிதான் இருந்தாங்க. அப்படி அசல்ல வச்சுட்டு அசல்ல ஒரு முதலீடாக்கி அதுல இருந்து சம்பாதிக்கிறாங்க அவங்க எல்லாம். இப்ப ஒரு 1 கோடி ரூபாய் இருந்துச்சுன்னா அதுல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணானா 1 கோடிக்கு அவன் ஏதாவது பிசினஸ் பண்ணானா கண்டிப்பா ஒரு 1 லட்ச ரூபாய் மாசம் எடுத்துடலாம். என்ன வட்டியே
இல்ல மம்மி இப்ப பணக்காரங்க நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா இப்ப கணேஷ் இருக்காப்ல கணேசன் வந்து மாமாவை கூட்டிக் கொண்டு எல்லாத்துக்கும் இதுல போடுங்க அதுல போடுங்கன்றாரு. ஆனா அதுல ஏமாத்துறதுக்கு தானே பாக்குறாங்க. அதுல மாமா மாதிரி ஆளுக்குதான் ஏமாறுறாங்க நிறைய பேர். அப்படி இல்ல விஜய் எல்லாம் ஏமாற மாட்டேன். விஜய்ட்டு எல்லாம் அதுக்கு தகுந்த இது இருக்கும். மாமா வந்து வேணும்னே ஏமாறுறாங்க. அவங்களுக்கு பணத்தோட தேவையே இல்ல. ரொம்ப அவங்களுக்கு பணத்தோட தேவை இல்ல. அவங்க ஆள் பலம் வேணும், நமக்கு ஆள் பேச வேணும், பொழுதுபோக்கு வேணும். அதுக்காக வேண்டியதான் அவங்க வேணும்னு தெரிஞ்சுதான் ஏமாறுறாரு. அவங்க தெரியாம ஏமாறல, தெரிஞ்சுதான் ஏமாறுறாரு. ஒருத்தன் பணம் கொடுத்துட்டா அது வராதுங்கிறது அவங்களுக்கும் தெரியும். என்ன பேங்க்ல போட்டா நம்ம பேங்க் மேனேஜர் உட்கார்ந்து வாப்பா பேசுப்பான்னு சொல்றதுக்கு கிடையாது. நீ டெபாசிட் போட்டியா, சரி இந்த ரசீது இந்த போயில அப்படிம்பாரு. சத்த நேரத்துல பேசிட்டு வாங்க சார் உட்காருங்க சார் டீ சாப்பிடுறீங்களா. இதை வச்சு இவங்க வந்து அழகப்பட்ட பணம் இருக்கு, இவ்வளவு பணம் இருக்கு, அவர் நினைச்சிருக்காரு சரி அவரையும் ஒரு வேலைக்கு போய் சொல்லுப்பா, அங்க டெல்லிக்கு போய் அங்க பேசி அங்கே அட்டன் பண்ண சொல்லு அப்படின்னு மதிப்பு கொடுக்குற மாதிரி இவங்க நினைச்சுக்கிட்டு இவங்க அந்த மாதிரி தனத்துல இவங்க போய் ஏமாறுறாரு. எனக்கு ஒரு பொழப்பா போச்சு. பொண்டாட்டிட்ட நான் டெல்லிக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டிட்ட போனா என்ன, நான் டெல்லிக்கு கடைசி பாத்தீங்கன்னா எல்லாம் ஜீரோ தான், எல்லாமே ஜீரோ தான். அதெல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கிறவங்க மட்டும்தான் சம்பாதிக்க முடியும். அப்படி சம்பாதிச்சானா உயிர் தங்காது. இந்த மாதிரி ஆளுகிட்ட எல்லாம் பணத்தை கொடுத்து ரிட்டர்ன் கேட்டீங்கன்னா உயிரை கொண்டு விடுவாங்க. அதனால சரின்ட்டு விட்டுதான் இவங்க இப்ப 8 கோடியும் இவங்க போச்சுட்டேன். நம்மோட பணமே அவங்க சொல்றாங்க நான் தான் தரணும் அப்படிங்கிறாரு. ரமேஷ் எல்லாம் அடியாள் வச்சிருப்பாங்க. அவங்க மாதிரி ஆளுங்க அடியாள் வச்சிருப்பாங்க. அப்ப நம்ம இது விவரம் தெரிஞ்சு இறங்கணுமா? இந்த மாதிரி ஒரு 8 கோடி சொந்தக்காரனுக்கு கொடுத்திருந்தா நேரம் எப்படியோ வந்து காலத்துக்கு வந்து நின்றுப்பேன். அதை முட்டாள்தனம் பண்றாரு. சொந்தக்காரன்ட்ட போய் கொடுத்து பண்ணோம்னா நமக்கு கௌரவம் இல்லையா, இலக்கமா? ஒண்ணும் இல்ல. ராகவா லாரன்ஸ் நான் அன்னைக்கு சொல்றேன் பேசிட்டு இருக்கேன். ராகவா லாரன்ஸ் இப்ப ஒரு வீடு பெரிய வீடா இருக்குது, இவன் இருக்காம அதை வந்து இதுகளுக்கு பிள்ளைகளுக்கு ஹாஸ்பிட்டல் மாதிரி கட்டி அதுல வச்சிருக்கேன், அது கட்டுறேன். ராகவா லாரன்ஸ் இப்படி எல்லாம் செய்யறேங்கிறேன். அவன் ஒரு கேனப்பை அப்படிங்கிறாரு. புண்ணியம் செய்யறது அப்படி எல்லாம் செஞ்சா நம்ம அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க, சும்மா சொல்றாங்க அப்படிங்கிறாரு. இல்ல அவன் எல்லாத்துலயும் போடுறேன் செய்யறேன் அப்படிங்கிறேன். அதெல்லாம் கூட ஒரு பேராயி போயிடும். இல்ல புண்ணியமும் ஏதோ ஒரு காலத்துல சேரும் புண்ணியம். இப்ப நீங்க வந்து போயிடும். நீங்க இப்ப யோசிச்சு பாருங்களேன், இப்ப நல்ல பசியா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஏதோ ஒண்ணு வாங்கி கொடுக்குறீங்க, வயிறு வாத்தும். அதையும் சொல்லுவா எங்க அம்மாவெல்லாம் சொல்லுவா, ஒருத்தருக்கு நம்ம சாப்பாடு போட்டோம்னா அவங்க வாய் வாத்தாட்டி கூட வயிறு ஒரு நாள் அதான் நமக்கு சோறு போட்டானே அந்த வயிறு அந்த பசி கொடுமை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் அந்த இது வயிறு வாத்தம். அதே மாதிரி எத்தனையோ பேருக்கு இவர் ராகவலான் செய்யறாரு. இவங்க இத்தனை கோடிக்கு இப்ப 8 கோடிக்கு என்னென்னவோ செஞ்சிருக்கான். சும்மா ரமேஷ்ட கொண்டு கொடுத்து அவன்ட்டு நானும் ஒரு ஆளுன்னு சும்மா போய் நின்று இது பண்ணிட்டு இப்படி வர்றாங்க, வேஸ்ட் ஆக்கிட்டாங்க. இது நீ அவங்களே சொல்றாங்க, நீ நான் கேட்க முடியாது அவ்வளவுதான் அப்படிங்கிற. அவங்க கராரா கேட்டான்னு வச்சுங்க, அவங்க வேற விதத்துல பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இளங்கோ வாங்கிட்டாராம் கொடுத்ததெல்லாம் சொன்னாங்க. இளங்கோ நான் சொன்னல இளங்கோ வாங்கிடுவாருன்னு சொன்னல, கள்ள விட அவர் வாங்கிடுவாரு. அவர்கிட்ட 2 கோடி தான் நிக்குதான் இளங்கோட்டு பணம், இவங்க விட்டு தான் 8 கோடி நிக்குதான். ரமேஷ் நம்ம வீட்டு பணமே வாங்க முடியாதுங்கிறாங்க. நான் கேட்டேன்னா அவர் தரமாட்டாங்க, நான் தான் தரணும் உங்களுக்கு, வேற எங்கேயாவது நம்ம அடைச்சு வட்டி வாங்குவோம் அப்படிங்கிறாரு. நானா இருந்தேன்னா என்ன பண்ணுவேன், எதுக்கு நீங்க வேற இடத்துல அடைச்சு இந்த 1 கோடியே இந்த 8 கோடியே பேங்க்ல போட்டீங்கன்னா அது 8 லட்ச ரூபா 10 லட்ச ரூபாய்க்கு மேலே வரும் இன்கம். அதை வாங்கி நம்ம சொந்தக்காரர்களுக்கு வட்டியை கொடுக்கறதுனா கொடுப்போம், பண்ணுவோம், செய்வோம். அப்படி உதவி செஞ்சா என்ன, இது என்ன கெட்டிக்காரத்தனா? அந்த மாதிரி யோசிக்கல. இது நிரந்தரமா இருக்கும். பேங்க்ல இருந்ததுன்னா நிரந்தரமா இருக்கும் பணம், அசல் அப்படியே தானே கிடக்கும். மத்தவங்க எந்த மனுஷனையும் நம்ப முடியாது. ஆமா, இப்ப அவளுக்கு 1 லட்ச ரூபா வட்டி வரவு வைக்கலையா, 23,000 28,000 வர வைக்கிறதுல 23,000 வர வச்சிருக்காங்களா நமக்கு மாதிரி. இன்னொரு 1 லட்ச ரூபா வரவே வைக்கலையா மாசம் ஃபுல்லா, அது வர வைக்கலன்னு சொல்லவும் இல்லை. இவங்களா பார்த்து கேட்டாக்க அதுக்கு என்னவோ ரீசன் சொல்றாங்களாம். அப்படி இருக்கு, கேட்க மாட்டாங்கன்னு கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சிருக்காங்க. 1 லட்ச ரூபா யாராவது கேட்காம இருப்பா? 1 லட்ச ரூபா அவங்க கோடியே கேட்க முடியாதுங்கிறாங்க. அப்புறம் 1 லட்ச ரூபா என்ன? நான் சொன்னா ரமேஷ்ட வாங்கவே முடியாதுன்னு சொன்னா. ஆனா அவங்களுக்கு இப்ப பாருங்க மம்மி, இப்ப வந்து ஏமாறுறதுக்குன்னே ஆள் கிடைக்குது பாருங்க. கிடைக்குது. ஆமா, நம்ம ரமேஷா இருக்கோம்னு வச்சுக்கோங்க, நம்மள்ட்ட ஏமாறுறதுக்கு எவன்டா இருப்பேன் அப்படின்னு பார்த்தா கரெக்டா எவன்டா இருக்கேன்னு கரெக்டா யாரோ பிடிச்சி விடுறாங்க. இவங்கள எவனோ அந்த
இவங்க ஆபீஸ்க்கு எய்த்தாப்புல ஒருத்தன் இருக்கான் நம்மள, அவன் தான் முடிச்சு விடுறான் இந்த மாதிரி ஆளெல்லாம் அவங்களுக்கு. பணம் கூட சம்பாதிக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. என்னவோ மிட்டாய்க்கார, கடலை மிட்டாய்க்காரனா, எல்லாரும் மிட்டாய்க்காரனே இதெல்லாம் இழுத்து விடுறேன். இந்த இவன் அந்த சுப்பிரமணியம் ஒருத்தன், அவனுக்கு 20 லட்ச ரூபா கொடுத்து அவனும் தரவே இல்லை. ஒருத்தன் என்னமோ பேப்பர் போடுறேன், இது போடுறேன், அது போடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிசினஸுக்கு இவன் அக்கௌண்ட்ல இருந்து ஏற்றி விட்டாங்க. இவன் வந்து ஓடிபி நம்பர் எல்லாம் கொடுக்க மாட்டேன்னா அப்புறம் வேற யாருக்கோ மாத்தி அவனும் 20 லட்ச ரூபா 25 லட்ச ரூபா சாப்பிட்டு அவன் இப்ப பெரிய ஆளா இருக்கானா. பெரிய ஆளா அப்படி மதிக்க கூட இல்லையா, அப்படி இருக்கானா. அப்படி இருக்காங்க. கடைசியில ஏமாந்து இவ புள்ள வளர்த்துருக்க லட்சணத்தை பாரு. ஏமாந்து இப்படி போறதுக்கு இது சொந்தக்காரர்களுக்கு ஒண்ணும் செய்ய மாட்டேன், பண்ண மாட்டேன். என்ன சொந்தக்காரர்களாவது ஏதோ ஒரு நேரத்துல ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்னைக்கு நாளைக்கு அவளுக்கு புள்ள இருந்தா நம்மதான் போய் நிப்போம், பண்ணுவோம், செய்வோம். அவங்களுக்கு ஒண்ணு முடியலைனால நல்லது கெட்டதுக்கு நம்ம தான் போய் நிக்கணும். நம்மளுக்கு ஒண்ணுனால அவங்க தான் வந்து நிக்கணும். எந்த காலத்துலயும் அவனுக்கு கொடுத்து வச்சுக்கிட்டாதான் அவன் மரியாதையா இருப்பேன், அவன் பண்ணு. அது அவளுக்கு தோணல, அவனுக்கு தோணல. இப்படி கொடுத்துட்டு அட்ரஸ் இல்லாம அவன்கிட்ட ஒரு வார்த்தை ரமேஷ்ட சொல்ல முடியுமா? 8 கோடி நீ எடுத்துட்டேன்னு சொன்ன 6000 எடுத்துக்கிட்டு கொண்டுருவாங்க. அதான் அவர் ஒய்ஃப் சொல்லுதுல, உங்களுக்கு என்ன சார், நீங்க கொடுங்க சார். ஆமா, பணம் சம்பாதிக்கிறது அப்படி எல்லாம் ஏமாறுறவங்க இருக்கேன். எப்படி இருக்கு? நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், ஏன்டி ரமேஷ்ட கொடுத்த பணம் வரவே வராதுன்னு. இல்லம்மா வரும். நான் இப்ப அவங்க வாங்கினாலே அன்னைக்கு என்ன ஆடி உட்காந்துருக்கல சொல்லிட்டேன். அதெல்லாம் வாங்குறதெல்லாம் சின்ன திட்டம். ஏன்னா இப்ப தரணும்னு நினைக்கிறவங்க அவங்களும் கரெக்டா இருக்கணும் மம்மி. இப்ப போட்டோக்கள்கிட்ட எல்லாம் ரசீது கொடுத்துருக்கணும், அதுவே கொடுக்கல. இந்த 1 லட்ச ரூபா வரவு வைக்கலைங்கல்ல, காரணத்தையாவது சொல்லியிருக்கணும். அழகப்பன், நான் இந்த 1 லட்ச ரூபா உங்களுக்கு வரவு வைக்கல, இந்த காரணம் இதை அடுத்த மாசம் சேர்த்து வரவு வச்சாருன்னு ஒரு ரிக்வெஸ்டா வந்து சொல்லணும். அதை விட்டுட்டு இவங்க கேன பையன்னு கண்டுக்கவே இல்லை. அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. இவங்க கேன பையன் வந்துதான் பணம் புழங்குது. அவங்க என்ன நினைச்சுட்டாங்க, ஆபீஸ்ல பணம் நிறைய புழங்குது, இவனுக்கு இதெல்லாம் தேவையில்லாத பணம் தான், வேஸ்ட் பணம் தான், அதை நம்ம அனுபவிச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி. அவனுக்கு ஒண்ணு அத்தியாவசிய தேவைக்கு அவனுக்கு இருக்கு பணம். என்ன அவனுக்கு பிள்ளை குட்டியெல்லாம் ரொம்ப இல்லை. கேன பையன் சரி நம்ம அனுபவிச்சுக்கோன்ட்டு அவன் அனுபவிச்சுக்கிறேன். அவனுமே ஒரு நியாயத்தோடு தான் அனுபவிக்கிறேன். இதுல ஒன்றும் தப்பு இல்லை. சிக்கன் நறுக்கியாச்சா மம்மி? சிக்கன் நறுக்கியாச்சு. சிக்கன் குட்டி குட்டியா நறுக்கியாச்சு. பிரியாணி போட்டு பார்க்கலாமா? ஆமா வா. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா சுட சுட பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சிக்கன் பீஸ் குட்டி குட்டியா இன்னைக்கு நறுக்கி போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட். வாங்க சாப்பிடலாம். மதியத்துக்கு வெள்ளை ரைஸ் மட்டும் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மத்தியானம் லஞ்சு பார்த்தீங்கன்னா சுட சுட ஒயிட் ரைஸு குக்கர்லேயே வச்சுட்டேன். இன்னைக்கு கிளறி விட்டேன். இப்போ கொஞ்சம் பிரியாணி இருக்குது, அவன் சாப்பிட்டுக்குவேன். சிக்கன் கிரேவி, ரசம், தயிர் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி லஞ்ச் மதியம். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.